நடிகை குறித்தான பேச்சு மிகவும் அருவருத்தக்க வகையில் உள்ளதாக ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராஜுவின் பேச்சை எவராலும் நியாயப்படுத்த முடியாது. அவர் மீது கடுமையான நடவடிக்கை நிச்சயம் எடுக்க வேண்டும். அந்த நடிகை மிகவும் மன நொந்து ட்வீட் செய்துள்ளார். பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான அத்துமீறலால் நிறுத்தப்பட வேண்டும். சட்டம் ராஜுவுக்கு கடுமையான தண்டனையை வழங்கும் என தெரிவித்துள்ளார். கழகத்தின் சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருப்ப மனு நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த தினம் முதல் நாளே 21ஆம் தேதி முதல் நாளிலே எழுச்சியோடு இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்கும்போது கள அளவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இன்றைக்கு அவருடைய இந்த எழுச்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக பொதுமக்களும் சரி நாட்டின் மீது ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கிற நிலையில் ஒரு மகத்தான வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்றத்தில் பெரும் என்கிற அளவுக்கு ஒரு அச்சாணியாக ஒரு ஆதாரமாக இந்த தினம் எழுச்சி நாம் நிச்சயமாக பார்க்க முடிகிறது. ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு முதல் நாளில் இன்றைக்கு வந்து விருப்ப மனுக்கள் எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களும் அதே போன்று மற்றவர்களும் இன்றைக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளேன். அதாவது எங்க இயக்கத்தில் பற்றுள்ள கண்டிப்பாக வந்து எந்த நிலையிலும் வந்து அந்த கடமை மாட்டாங்க. அது உறுதியாக நான் சொல்றேன். அதே நேரத்தில் வந்து பிற இயக்கத்தில் வந்து வலைவீசி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற வேலை பார்க்கறது, அதாவது புள்ள பிடிக்கிறவங்க தெரியுமா அந்த வேலை தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி பார்த்தா இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பார்க்கறது வந்து பூச்சாண்டி மாயாண்டி அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோட்டம் இருக்கு. அதில் அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து நீதி கட்சி பயப்படணும். நாங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. அது வந்து அவங்க கடுமையான சட்ட நடவடிக்கை இருக்கணும். ஒரு பெண்ணை ஈடுபடக்கூடாது. அதாவது அவங்க நடிகை வந்து திரிஷா எவ்வளோ ஒரு மனம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு அதை ட்வீட் போட்டாங்க. அதை கேட்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இதாக நான் வந்து பார்க்கறேன். இப்படி வந்து சொன்னதை நான் சும்மா விட போதில்லை. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுறாங்க. முன்னாடி சொன்னது அதே போல நம்முடைய கழகத்தில் பூச்சா எடப்பாடி பற்றி வந்து தாறுமாற வந்து வாய்க்கு வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவர் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இந்த விளையாட்டு சட்ட நடவடிக்கை பெண் இழிவுபடுத்தியும் அதே போல வந்து ஒரு பொதுச் செயலாளரை இழிவுபடுத்துகின்ற இத்தகைய ஒரு கேவலமான வந்து நடக்காத சம்பவங்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு கலந்தமோ அதே போல வந்து இவருக்கு நடிகை வந்து திரிஷா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துகிற வகையில் அந்த கூறிய கருத்துக்கள் வந்து நிச்சயமா மனித சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே கடுமையான அளவுக்கு வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்கள் நிலை. அது கட்சி டிசைட் பண்ணாது. அப்புறம் நெக்ஸ்ட் கூடுதல் நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன அவர் பூஜா சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல எதுவும் நடக்கலாம். அதனால எங்க தலைமையில் கூட்டணி அமைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கை அடிப்படையில் கண்டிப்பாக எங்கள் தலைமையில் வந்து சில கட்சிகள்